ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா பகுதியிலே நாம் பார்க்க போகிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 15வது வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமை கொண்டு ஆபிரகாமை எப்படி பயன்படுத்த போகிறார் என்கிற விதத்தை அவனிடத்திலே அவர் சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் தேவனால் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை குறித்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தை, உன்னுடைய சொந்த தேசத்தை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். அவர் இருந்ததான அந்த சொந்தமான அந்த இடத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் இனி ஆபிரகாமுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய பூமியை நோக்கி நீ புறப்பட்டு வா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் சொன்ன பின்பு எந்த ஒரு அதற்கான அடையாளங்களோ அறிகுறிகளோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்கவே இல்லை. அடுத்த ஒரு 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த 100 ஆண்டுகளுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. எந்த அறிகுறியும் அதற்கென்று காணப்படவில்லை. வாழ்க்கையிலே அந்த அமைதலாகவே அது போய்கொண்டே இருந்தது. எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே போய்கொண்டிருந்தது. எந்த ஒரு சரீர பிரகாரத்திலும் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதற்குரிய அடையாளங்களும் ஒன்றுமில்லை. 100 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் ஆபிரகாம் அந்த வருஷங்களில் எல்லாம், அவன் கடந்து வந்த அந்த 100 வருஷங்களிலும் விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, விசுவாசத்தில் நிலைத்து கொண்டே அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் விட்டு வந்த தேசத்தை குறித்து அவர்கள் நினைக்காமலே இருந்தார்கள். நினைக்கவே அவர்களுக்கு நேரமில்லை. அப்படி அவங்க விட்டு வந்த அந்த நாட்டை குறித்து அவங்க நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் கூட, சற்று நினைத்திருந்தால் கூட அவர்கள் திரும்பி போயிருந்திருப்பார்கள். போய் நம் சொந்த நாட்டை, நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவங்க யோசித்திருப்பார்கள். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. அவர்கள் தேசத்தை குறித்து, அவங்க விட்டு வந்த நாட்டை குறித்து அவங்க யோசித்து பார்க்கல. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய அவிசுவாசமே அவர்களுக்கு இல்லை என்பதை தான் அது காண்பிக்கிறது. அந்த அவிசுவாசம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அந்த பழைய தேசத்தை தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அந்த அவிசுவாசம் அவர்களிடத்திலே இல்லாதபடினாலே அவர்கள் அதை திரும்பி பார்க்க கூட அவர்களுக்கு நேரமில்லை. அதே போலதான் தேவனை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு விசுவாசியும் நாம் நினைக்க வேண்டியது அப்படிப்பட்ட காரியத்தை தான். நாம் சில காரியங்களை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதை திரும்பி நாம் பார்க்கக்கூடாது. எதை நாம் விட்டு விட்டோமோ அதை நாம் முழுவதுமாக அதை மறந்து விட வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை மறந்துவிட்டு அதற்கு எதிராக யோசிக்கவே தொடங்கி விடுவார்கள். சாத்தானுக்கு, சோதனைக்காரனுக்கு நம்முடைய வாசல்களை நன்றாக திறந்து கொடுத்து அவன் உள்ளே புகுந்து விடுகிற அளவுக்கு நாம் வாசல்களை விரிவாக்கி விடுவோம். எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை நடந்தது போல உட்கார்ந்து நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஏன் நமக்கு அப்படிப்பட்டதான கடினமான இருதயம் தேவனை குறித்து விசுவாசிப்பதற்கு நம்மிடையே காணப்படுகிறது? நம்மை இந்த காரியத்தை குறித்து நீ விசுவாசித்து காத்திரு என்று சொல்லும் பொழுது ஏன் நமக்குள் அப்படிப்பட்டதான இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுகிறோம்? இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டேதான் போய்கொண்டே இருந்தாரே தவிர அவர் எதிராக அவர் யோசிக்கவில்லை. அதனால தான் அவர் தன்னுடைய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட ஒரு வெற்றி உள்ளவராக அவர் இருந்தார். ஆபிரகாம் தனக்கு தேவன் சொன்ன காரியத்தையும் அவர் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே தான் அவர் நினைத்து கொண்டிருந்தாரே தவிர அதற்கு மாறாக அவர் பேசவே இல்லை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வியை நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்ப்போம். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எதை செய்கிறோம்? நாம் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? பின்னானவைகளை யோசித்து கொண்டிருக்கிறோமா? பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும். நாம் எதை நாட வேண்டும்? நமக்கு முன்பாக நடக்க வேண்டியவைகளை நாம் நாட வேண்டும். எதை பிடித்து கொள்ள வேண்டும்? தேவன் நமக்கு செய்ய போகிற காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கியே நாம் தொடரவும் வேண்டும். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனை மாத்திரம் நம்பி விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அவர் உங்களுக்கானவையை அவர் நிறைவேற்ற வல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலைவெளியிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது ஆண்டவரே எங்கள் பார்வையிலே அது தாமதம் போல தெரிந்து நாங்கள் ஆண்டவரே பின்வாங்கி போகிறவர்களாக இருக்காதபடிக்கு, பின்னானவைகளை நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு, முன்னானவைகளை மட்டுமே நாங்கள் நோக்க ஆண்டவர் விசுவாசத்தில் மட்டுமே நாங்கள் வளர்ந்து முன்னோக்கி போவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்திலே ஆண்டவரை விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரை நீ சொன்னதை நிச்சயம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இருதயமும் எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய சிந்தையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வழியிலே எங்களை காத்து நடத்தட்டும். உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கட்டும். உம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்கிறவர்களாய் எங்களை நிரப்பும், எங்களை மாற்றும். ஆண்டவரே ஆபிரகாமை போல நாங்கள் காத்திருந்தாலும் உறுதியாய் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பிரேசுவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.